அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வரலாற்றின் மூலமா ஒரு ஜியோகிராஃபி கான்செப்ட் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். வரலாற்றில் நமக்கு செங்கிஸ்கான் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஒரு மாவீரன். அவன் ஆசியா யூரோப் ரீஜியனில் ஆக்கிரமித்த பகுதிகள் ரொம்ப அதிகம். சில இடங்களில் வந்து சொல்லப்படுறது உண்டு, செங்கிஸ்கான் நல்ல வேளை டெல்லிக்குள்ளே நுழையலை, இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு டெல்லிக்கு வந்திருந்தான் அப்படின்னா ஒரு மிக பேரழிவை வந்து டெல்லி சந்திச்சிருக்கும். இப்படியெல்லாம் வந்து ஒரு அசம்ஷன்ஸ் வந்து பேசப்படுவதுண்டு. சரி, அவ்வளோ ஏரியாவை பிடிச்சிட்டு போன செங்கிஸ்கான் ஏன் டெல்லிக்குள்ளே வரல அப்படிங்கிறதுக்கு சில அரசியல் காரணங்கள் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புவியியல் மற்றும் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலியல் காரணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். செங்கிஸ்கான் இருந்த இடம் வந்து நமக்கு தெரியும், மங்கோலியா. மங்கோலியாவுடைய புவியியல் அமைப்பு, அதனுடைய நில அமைப்பு, காலநிலை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்டெப்பி கிளைமேட்டிக் ரீஜியனில் இருக்கிற ஒரு ரீஜியன். அதாவது ஸ்டெப்பி கிளைமேட் அப்படிங்கிறது கொஞ்சம் வறண்ட பகுதினே சொல்லலாம். புல்வெளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, கிராஸ்லேண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரை ரீஜியன், ட்ரை கிராஸ்லேண்ட். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி கேட்டில் ரெய்ரிங், கால்நடை வளர்ப்பாக இருக்கும். நாடோடிகளாக இருக்கிறது அங்கே அதிகமாக காணப்படும். இது அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர், காரணிகள். இப்போது நம்ம செங்கிஸ்கான் படையெடுத்து சென்ற இடங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு மேப்பில் நான் சிம்பிளாக இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, இங்கே சைனா, இந்த பக்கம் மங்கோலியா. மங்கோலியாவிலேருந்து சைனாவுடைய பார்ட்டை வந்து செங்கிஸ்கான் பிடிச்சிருந்தான். அண்ட் அங்கிருந்து மேற்கு நோக்கி போகிறப்போ இந்தியாவுடைய வடமேற்கு எல்லை வரைக்கும் வந்த செங்கிஸ்கான் அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வரல. அப்போது அப்படி வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நில அமைப்பு, அந்த ஸ்டெப்பி டைப் கிளைமேட் இருக்கிற ரீஜியன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான காலநிலையும் நில அமைப்புகளும் எங்கே இருக்கோ அந்த மாதிரியான பகுதிகளை மட்டுமே தான் செங்கிஸ்கான் பிடிச்சிக்கிட்டே போனான். அது கிட்டத்தட்ட நம்ம காஸ்பியன் கடல் இருக்கு இல்லையா, அதையும் கடந்து காஸ்பியன், சென்ட்ரல் ஏசியா, அதாவது இன்னைக்கு இருக்கிற கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான் இந்த ரீஜன், அப்புறம் ஈரான், ஈராக், இந்த ரீஜனை தாண்டி காஸ்பியன், அப்புறம் கருங்கடல், பிளாக் சி, அதையும் தாண்டி யூரோப், ஈஸ்டர்ன் யூரோப் இந்த பகுதி. அப்போ இந்த பகுதியை ஃபுல்லாக நீங்கள் ஆராய்ஞ்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது மோரார்லெஸ் சேம் லேட்டிடியூடில் இருக்கிற ரீஜியன். அதாவது கிட்டத்தட்ட 30 டிகிரி லேட்டிடியூட்ல இருந்து 45 டிகிரி லேட்டிடியூடுக்குள்ளே இருக்கிற பகுதி, வார்ம் டெம்பரேட் ரீஜன் சொல்லுவோம். இந்த பகுதிகளில் தான் இந்த ஸ்டெப்பி டைப் கிளைமேட்டிக் பார்ட் இருக்கிற பகுதி. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச காலநிலை, அவங்களுக்கு தெரிஞ்ச நில அமைப்பு, அதில் மட்டுமே தான் அவங்க கான்கர் பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளே வந்தால் இந்திய நில அமைப்பு பற்றி அவங்களுக்கு சரியான ஐடியா கூட இருந்திருக்காது. இங்கே இருக்கிற காடுகள் எப்படி இருக்கும், இங்கே இருக்க காடுகளின் வகைகள் என்ன, எந்த அளவுக்கு டென்சிட்டியாக இருக்கும், எங்கே காடு இருக்கும், ரிவர் எப்படி எந்த லெவலில் இருக்கும், அப்போது இது எல்லாத்தையும் தெரியாம ஒரு வலிமையான படையை உள்ள கொண்டு வந்தா தோக்குறதுக்கான பாசிபிலிட்டி கூட அதிகமாக உண்டு. அலெக்சாண்டர் வந்து இங்க எந்த அளவுக்கு அடி வாங்கினா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இங்க இருக்கிற காடுகள், இந்தியாவுக்குள்ள இருக்கிற காடுகள், இதை கடந்து வர்றது, இதை பத்தின அறிவு அவங்களுக்கு வேணும். அவங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியர்கள் இருந்தது ஓப்பன் ஸ்பேஸ், ஸ்டெப்பி டைப் கிளைமேட்ல வந்து அடர்த்தியான காடுகள் எதுவும் கிடையாது, அது எல்லாமே புல்வெளிகள் நிறைந்தது. அப்போ அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லயே அவங்க சண்டை போட்டு பழகினவங்க. அவங்களால இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நில அமைப்புக்குள்ள வந்து போர் பண்ணி ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வி. அப்போ இதை நம்ம ஒரு புவியியல் ரீதியாகவுமே பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம், மங்கோலியர்கள் அந்த அளவுக்கு வெறித்தனமா எவ்வளோ இடங்களை வந்து கான்கர் பண்ணிட்டு போனதுக்கு இன்னொரு என்விரான்மெண்டல் ரீசன்ஸ் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையுமே இன்னொரு இடத்த ஆக்கிரமிக்க போறாங்க அப்படின்னா முக்கியமா எதுக்காக இருக்கும் அப்படின்னா வளத்துக்காக தான் இருக்கும். ரிசோர்சஸ், ஒரு வளத்தை தேடி போறதா இருக்கும். அப்ப அவங்களுக்கு தேவைப்படும் வளம் என்ன, அந்த வளம் எங்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான இடங்கள் எங்க இருக்கு, அதை ஃபுல்லா கான்கர் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது வரலாற்றுல ஒரு இதா இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது அதுதான். ரிசோர்ஸ், தேவையான ரிசோர்ஸ் எங்க இருக்கு, அந்த ரிசோர்ஸை போய் ஆக்கிரமிக்கிறது. அப்போ
மங்கோலியர்கள் அந்த அளவுக்கு படையெடுத்து போனதுக்கு ஒரு காரணம், அப்ப அவங்க கிட்ட வந்து ரிசோர்ஸ் இல்லாம போச்சா அப்படின்னா, ஆம், ஆமாம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அங்க அவங்களுடைய என்விரான்மென்டல் எத்திக்ஸ மீறி நிறைய ஓநாய்கள் வந்து வேட்டையாடப்பட்டத ஒரு காரணமா சொல்றாங்க. ஓநாய்கள் வந்து ஸ்டெப்பி டைப் கிளைமேட்ல அந்த கிராஸ்லேண்ட் வெஜிடேஷன்ல இருக்கிற ஒரு டாப் ஸ்பீசிஸ். அதுதான் எல்லாத்தையும் நம்ம காட்டுல வந்து புலி எப்படி மத்த உயிரினங்கள் மானை சாப்பிட்டு அந்த ஃபுட் செயின் அந்த உணவுச் சங்கிலியை வந்து பாதுகாக்குதோ, அதே மாதிரி அங்க இருக்கிற அந்த நில அமைப்பை பாதுகாக்கிற ஃபுட் செயின்ல முக்கியமான ஒரு உயிரினம் அப்படின்னா ஓநாய். இந்த ஓநாய்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வேட்டையாடப்பட்டிருக்கு. அப்படி வேட்டையாடப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உணவுச் சங்கிலி அங்கிருந்த உணவுச் சங்கிலி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாயில் ஆகி அங்க இருக்கிற என்விரான்மென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போயிருக்கு. அப்போ அந்த என்விரான்மென்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஈகோசிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய இங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிக்கப்பட்டுட்டே இருந்திருக்கு. அப்போ அவங்க அவங்களுக்கான ரிசோர்ஸ தேடி கொஞ்சம் கொஞ்சமா வெளிய போக ஆரம்பிச்சாங்க. இந்த மங்கோல் ட்ரைப்ஸ். அப்ப மங்கோல் ட்ரைப்ஸ் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா போனதுக்கு இன்னொரு வகை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுடைய ஒரு அழிவு அப்படின்னும் சொல்லலாம். அப்ப இந்த ஒரு என்விரான்மென்டல் ரீசன், ஒரு ஜியோகிராபிக்கல் ரீசன். இந்தியாவுக்குள்ள மங்கோலியர்கள் ஏன் வரல? ஏன் அவங்க ஒரே மாதிரியான இடத்த பிடிச்சுக்கிட்டே போனாங்க? அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் மூலமா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் மூலமா நாம 2 கான்செப்ட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க் யூ ஆல்.